உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கே சீல் வைக்கிற அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீதான், நீ மட்டும்தான். ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? அவ வயசுக்கு எவ்வளவு முதிர்ச்சியா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கா. ஆனா நீங்க என்னடானா அவளை குத்தம் சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே நீ தான் பிள்ளையா சொல்லி போட்டன்றதுக்காக தானே இவளை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க. இவன் நம்ம எல்லாரையும் நடுத்தருவுல கொண்டு போய் நிறுத்தினாலும் அப்போ நீ இவளுக்கு ஜால்ராதான் அடிச்சிட்டு இருப்பியா? டேய், இவன் என்னடா இங்க வந்து நிக்கிறான்? அதாம்மா எனக்கு ஒண்ணும் புரியல. இவங்களை போட்டு தள்ள நம்ம ஆள் அனுப்புனா இவங்க இங்க வந்துட்டாங்க. மா இப்ப என்னமா பண்றது? பதட்டப்படாத. என்ன ஆனாலும் இன்னைக்கு இவளை போட்டு தள்ளுறதுதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அம்மா எப்படிமா? எப்படியோ இவ இங்க இருந்து அந்த ஏஜிஆர பார்க்க தானே போகணும். இவ போற விஷயத்த போன் பண்ணி அவன் கிட்ட சொன்னா மொத்தத அவன் பாத்துப்பான். சூப்பர்மா, டைமிங்ல யோசிச்சு பாரு. உண்மையிலேயே நீ கில்லாடிமா. பின்ன இவ்ளோ பெருசா வளர்ந்தும் தண்டமா சுத்திட்டு இருக்கிற உன்னை வச்சுக்கிட்டு இந்த வீட்ல காலம் தள்ள முடியுமா? வா மாமா. என்னாச்சு மாமா? இப்ப என்ன 7:30 எழுத்துட்டு வந்திருக்கா? சைலஜா, காந்தி மகான் லேடி கெட்ட போட்டு பாத்திருக்கியா? பாக்கலன்னா அதை நிக்கிறாள, இப்ப பாத்துக்க. என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு புரியலையே. நலன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இவளுடைய மெஸ்ஸ தியாகம் பண்ண போறாளாம். இவளுடைய மெஸ்ஸ எழுதி கொடுத்துட்டு நம்மளுடைய மெஸ்ஸ மீட்ட போறாங்களாம். என்னக்கா மாமா சொல்றதெல்லாம் உண்மையா? தமையந்தி அப்படியா சொன்னா? ஆமா. ச்சே, உன்னை போய் நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேனே தமையந்தி. இந்த சின்ன வயசுல உனக்கு இருக்கிற பக்குவமும் பொறுமையும் உனக்கு இருக்கிற மனசும் எனக்கு இல்லாம போச்சுங்கிறத நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு தமையந்தி. மாமா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இங்க இருந்து என்ன வேணாலும் பேசலாம். ஆனா தமையந்தி இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அப்பதான் அவ வலி என்னங்கிறது உங்களுக்கு புரியும். என்ன சைலஜா, நீ இவளுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க? சாரி மாமா. தமையந்தி மாதிரி தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் இருந்தேன். என் புருஷனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும்போது நானும் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலையே. என் புருஷனை என்னால மீட்கவே முடியல. ஆனா இன்னைக்கு தமையந்தியோ அவ புருஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன மாதிரி ஏதோ துணிச்சலா முடிவெடுத்துட்டு வந்து நிக்கிறா. அவளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமைன்னு நினைக்கிறேன் மாமா. தமையந்தி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. புருஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாத்தையும் தூக்கி எறிய துணிஞ்ச பாத்தியா? அந்த விதத்துல நீ என் மனசுல ஒசந்து நின்னுட்ட. நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு தோளோட தோளா இந்த சின்ன அத்தை நான் இருக்கேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.